எங்களுடைய மதிப்புக்குரிய மாணிக்க வாசகம் இருத்தின சோதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இவர் தற்பொழுது ஒரு யோகா ஆசிரியராகவும் கராத்தேயை தொடர்ந்தும் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு நல்ல ஆசிரியராகவும் இந்த பிரதேசத்தில் திகழ்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவரை கௌரவிப்பதற்காக எங்களுடைய ஸ்தாபகரனுடைய இரண்டாவது புதல்வன் பவா அண்ணா என்று அழைக்கப்படுகின்ற கோணேசன் அவர்களையும் அவரோடு சேர்ந்து அவருக்கு மாலை அணிவிப்பதற்காக என்னுடைய அன்பு சகோதரன் ஸ்ரீராம் அவர்களையும் இங்கு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு பெருமனிதன், அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலையம் 90வது ஆண்டை கடக்கின்றது என்பது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஆண்டவனுடைய இறை ஆசை, அத்துடன் அவருடைய முயற்சி, பிள்ளைகளுடைய அந்த முயற்சி, அது என்றும் மறக்க முடியாத ஒரு நிலையிலே இன்றைய இந்த விழா முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னே பேசிய எங்களுடைய மதிப்புக்குரிய பல்கலைக்கழக எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி சொன்னார். அது மட்டுமில்லாமல் இங்கே இந்த சங்கீத ஆரம்ப பாடல்களை அழகாக இசைத்த இந்த சின்ன குழந்தைகள் இளஞ்சிறார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையினுடைய குகன் நாகரட்னம் அவர்களை பற்றி, அவருக்கு என்னோட உள்ள தொடர்பு எனக்கு சரியாக 5 அல்லது 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த தொடர்பு தொடங்கிவிட்டது. என்னுடைய பேரனர் இருந்த காலத்திலே என்னையும் என்னுடைய மச்சாளையும் தாய்மாமன் மகளையும் வச்சு படம் எடுக்கிறதுல அவருக்கு ஒரு அலாதி விருப்பம். அப்ப எங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது மீன் மார்க்கெட் ரோட்ல, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், முதலாங்கூருக்கு தெரு. அதுக்குள்ளே அழகாக புல்லுகள் எல்லாம் வளர்ந்திருக்கும். அந்த சீசன்ல எங்களுடைய குகன் என்று அழைக்கப்படுகின்ற நாகரட்னம் ஐயா அவர்களை இங்கே அழைத்து எங்களை படம் எடுக்கிறது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அவர்கிட்டையும் என்னுடைய 5 அல்லது 6 வயது படம் அவர்கிட்ட இருக்கு. இப்பவும் நான் என்னிடையும் இருக்கு, நான் அனுப்பி கொடுறேன். அந்த காலத்தில இருந்து எனக்கு என்னுடைய மனதில் அவர் பதிந்துட்டார். சார் சொன்னது மாதிரி அவர் அந்த காலத்துல உண்மையில ஒரு முயற்சியால உயர்ந்த ஒரு பெருமனிதன், தனியாக நின்று உயர்ந்தவர். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பக்கத்துல இந்த ஓடை ஒன்று இருக்குது, பக்கத்துல எல்லாரும் பார்த்தா தெரியும். இந்த ஓடை தான் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல இந்த குவன் ஸ்டுடியோ ஆரம்பிக்கப்பட்ட இந்த இடம். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்வார், அவருடைய வரலாறுகள் எல்லாரும் அவர் முன்னுடைய தொகுப்பாளர்னு சொல்லி இருக்கிறார், சேரும் சொல்லியிருந்தோம். சைக்கிள்ல அந்த கேமராவை கட்டிக்கொண்டு, அந்த கேமரா காட்சிக்கு இருக்கு முன்னுக்கு பார்க்கலாம். அந்த கேமராவை சைக்கிள்ல கட்டிக்கொண்டு சைக்கிள்ல ஓடி ஓடி தான் படம் எடுப்பவர். படம் எடுக்கிறதுன்னு சொன்னா அந்த கேமராவை கொண்டு அந்த முக்காலி மாதிரி 3 காலில் வச்சுட்டு தலையை மூடி அந்த கேமராவை செட் பண்ணி லென்ஸ் ஃபோக்கஸிங் எல்லாம் செய்து போட்டு, இந்த நாளில் உள்ள மாதிரி ஷட்டர் இல்லை, பட்டன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப அவர் என்ன சொன்னார், இங்க பாருங்கோ, சிரிங்கோ, 1 தரம் 2 தரம் 3 தரம் சிரிச்சு சொல்லுவார். அதுக்கு பிறகு அவர் இறுக்கத்துக்கு வந்துடுவார். அதுக்கு தான் நாங்கள் அட்டென்ஷனுக்கு வந்துட வேணும். அப்ப அவர் பார்த்து போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு போட்டு எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி இருக்கிறத டக்குன்னு எடுத்து போட்டு கொண்டு வைப்பேன். அதான் டைமிங். அந்த நாளையில பிலிம் பண்றது என்ன மாதிரி பிளேட்டா இருக்கு, விரைக்குள்ள கொண்டு வருவார். அது வெளிச்சம் படாமல் மறைத்து கொண்டு வந்து அதுக்குள்ள போடணும். அதையெல்லாம் போட்டுட்டு தான் கருப்பு துணியால மூடிக்கொண்டு அதை அதுக்கு அந்த பிலிமை மூடி இருக்கும் ஒரு இது மாதிரி. அதை இழுத்த உடனே பிலிம் அங்க வெளியில இப்ப நாங்கள் அதை லென்ஸ்ல ஓபன் பண்ண உடனே எக்ஸ்போஸ்டா போயிடும்.
அந்த மாதிரி செட்டப்ல தான் அவர் கொண்டு வருவார். கொண்டு வந்து வச்சு போட்டு சின்னாக்களும் சரி பெரியாக்களும் சரி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கும் காட்டி காலேஜ் குரூப் போட்டோ, பல்கலைக்கழக குரூப் போட்டோ இன்று வரைக்கும் கோன் ஸ்டூடியோ தான். அப்ப இந்த கோன் ஸ்டூடியோன்றது கோன் ஸ்டூடியோ அல்ல, எங்களுடைய ஸ்டூடியோ தான் எங்களோட மனதில் பதிஞ்சது. அவர் உண்மையிலே எனக்கு ஒரு ரோல் மாடல். அவருடைய இந்த முயற்சி எனக்கு ஒரு ரோல் மாடல். அவரை பார்த்து தான் அந்த முயற்சிக்காக நானும் முயன்றது பல விஷயங்கள் இல்லை. அப்புறம் இந்த படங்களை வந்து ஷட்டரை போட்டு எடுத்துருவேன். எடுத்தால் ஷாப் டைமிங் மிஸ் ஆக போனால் படம் கலங்கலாம் போயிடும், இல்லை தெளிவு இல்லாமல் போயிடும். அப்படியே ஷாப்பா இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 48ஆம் ஆண்டுகள் 49ஆம் ஆண்டுகள் எடுத்த படம் இன்றும் நான் வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவரை டெவலப் பண்ணுவார், தன் இடத்துல வச்சு டெவலப் பண்ணுவார். பிறகு பிரிண்ட் போடுவார், என்லார்ஜ் போடுவார், மற்றது டோனிங் செய்வார், கலரிங். பிற்பட்ட காலத்துல இந்த கலர் பண்ற கலரிங் வந்து அதுக்கும் ஒரு தம்பி ஒரு ஆள் இருந்தவர் சிறப்பா செய்வார். பட் டச்சிங் அந்த படத்தை என்லார்ஜ் பண்ணிக்குள்ள அந்த படம் வந்து உடையர் சொல்லி அந்த உடைகளை எடுக்கிறதுக்காக டச்சிங் செய்வார். அது மட்டும் இல்லாமல் பிக்சர் பிரேமிங் தானே செய்வார். அந்த படங்களை ஃப்ரேம் போட்டும் தருவார். இன்றைக்கும் அந்த படம் ஃப்ரேம் போன படம் இன்றைக்கும் கிடக்குது. அந்த ஃப்ரேம் கூட எந்த விதமான மேல உள்ள அந்த சட்டங்களோ அல்லது பின்னுக்கு ஒட்டப்பட்டதோ எதுவுமே மாற்றப்படாமல் அப்படியே இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய ஒரு முயற்சி, அவருடைய உயர்ச்சி, அந்த செயற்பாடுகள் இருந்த காலங்கள் கண்டிப்பானவர். இவர் சொன்னது மாதிரி எங்களை சுவாமி சித்ரூபானந்த அவர்களோட சேர்ந்து இந்த சாரதா சேவாசிரமத்துல அந்த உயர்ச்சிக்காக எவ்வளவோ முயற்சி செய்துவார். சில சாமியாருக்கும் இருக்கும் புலவில் வந்துடும். அவர் யோசிக்க வேண்டாம், நீரங்கள் போயிடுவார். அவர் அப்படி ஒரு சட்டியான ஒரு நேர்மையான ஒரு மிக மனிதன். இன்றைக்கும் எங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நல்ல ஆதீன சுவாமிகளை கொண்டு கிட்டத்தட்ட 42 நாட்கள் மகாபாரதம் இந்த மண்ணிலே ஓதப்பட்ட காலங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த அவற்றை குரல் காதல கணீர் என்று விழுகிறதுக்கு ஒரு மூல காரணம் எங்களுடைய குகன் ஸ்டூடியோ மிஸ்டர் நாகரட்னம் சார், தம்பி சார் அவர்கள் தான். அப்ப அவர்களுடைய அந்த பணி அது மட்டுமில்லை, மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் இன்றைக்கும் அந்த டைமுக்கு எல்லாரும் கார்களை எல்லாம் உழுந்து விட்டுட்டு இந்த பிள்ளையார் கோயில கேட்டுக்கொண்டு நிற்பினோம். அது இன்றைக்கும் எனக்கு மனதில் என்னுடைய பேர நேரம் நான் கார் வச்சிருந்தேன்னா காருக்குள்ள இறங்காமல் அதுக்குள்ளே இருந்தோண்டு அவர் கேட்பேன். 48 நாளும் அவர்கள் வந்து கேட்ட காலங்கள் அந்த காலத்தில் இருக்கு. மற்றது இந்த பிள்ளையார் கோயில் திருப்பணிகள், எங்களுடைய சிவன் கோயில் திருப்பணிகள் மற்றும் பொது தொண்டுகள் அத்தனையும் வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருந்த ஒரு பெருந்தகை எங்களுடைய மண்ணினுடைய ஒரு ஒரு அவருடைய நாமம் மறக்க முடியாமல் அவருடைய பெயர் வந்து வாழ்நாள் பூராவும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த கோன் ஸ்டூடியோ அவர்கள் சொன்னது மாதிரி 100 ஆண்டுகளை கடந்து தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, மற்றதும் போக அவருடைய அந்த முக்கியமான பணிகள் வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறார். இல்லை பாருங்க, அதனுடைய பலன் இத்தனை பேருக்கு அன்பளிக்கப்பட்டது, அது பெரிய விஷயம். ஆனபடியால் அவருடைய அந்த தொண்டு, அவருடைய அந்த ஆற்றல்கள், அவருடைய அந்த எண்ணங்கள் தான் இன்றைக்கும் அது அவருடைய எண்ண அலைகள் வந்து இங்க தொடர்ந்து இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கு. மற்றும் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற கிளி என்று அழைக்கப்படும் உண்மையில் அவற்றை பேர் அவர் தான் குகன். அப்ப அவருடைய அண்ணா, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் வந்திருக்கணும். உண்மையில பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயத்தை, பாக்கியமான ஒரு குடும்பமாக எல்லாத்தையும் ஒற்றுமையாக அழகாக செய்து அதை நிறைவேற்றி கொண்டு வர்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படியே அவர்களுடைய அந்த எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்கள், அன்பர்கள், மற்றது அவர் சொன்னது மாதிரி இன்றைக்கும் அந்த பெர்ஃபெக்ட்னஸ், அதாவது அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட படங்களத்தையும் பாஸ்போர்ட்ல இருந்து அதுல இருந்து இது வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இன்றைக்கும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதை செய்கிறார்கள் என்பது அந்த ஊழியர்களுக்கு உண்மையில நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில உங்களை எல்லாரையும் பார்க்க சந்தோஷமா இருக்கு. இங்க வருகை தந்திருக்கிற பெருந்தகைகள், எங்களை இங்க வருகை தந்தது ஆரம்பித்து வைத்த எங்களை குருக்கள் ஐயா அவர்களுக்கும், பெரிய பிள்ளையார் அவர்களுக்கும், அவர்கள் சிறக்க வேண்டும், அவர்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும், அவருடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கும் ஒரு மலர் மாலை எல்லாம் போட்டு பெருமை அளித்திருக்கிறீர்கள், அதுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அழகாக தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கிறவர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எங்களுடைய அன்புக்குரிய சோதி அன்னை என்று அழைக்கப்படுகின்ற ரத்தின சோதி அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு
சிறிய ஒரு 8 நிமிடத்துக்குரிய